Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths exercise 1.4 ஓட செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Question என்ன கொடுத்திருக்காங்க? Let function a to b be a function defined by f of x equal to x by 2 minus 1 ன்னு சொல்லியிருக்காங்க. Where a ன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்திருக்காங்க, b ன்றது ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்திருக்காங்க. நம்ம இது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க ஆர்டர்ட் பேஸா காட்டணுமா, டேபிள்ல காட்டணுமா, ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃப் இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம காட்டணும். ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஆனா எது எது ஃபங்க்ஷன் தெரியவே இல்லையே, எது எதோட பேரண்ட் தெரியவே இல்லையே. ஸோ அப்போ பேர் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்க ஃபார்முலால எல்லா நம்பரையும் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏல இருக்க நம்பர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பில இருக்க நம்பர்ல எது எதெல்லாம் பேருன்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் 2 சப்ஸ்டியூட் பண்றேன். 2/2 -1, 2/2 வந்து 1, இங்க -1 போட்டோம்னா ஆன்சர் 0 ஆயிடும். f of 4 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4/2 இது கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் 2 -1 1. f of 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6/2 3 டைம்ஸ் போகுது. ஸோ 3 - 1 2ன்னு வந்தாச்சு. 10 சப்ஸ்டியூட் பண்றேன். 10ல 2 எத்தனை டைம்ஸ், ஐ மீன் 2 டேபிள டிவைட் பண்ணோம்னா 5 5 - 1 4. நெக்ஸ்ட் 12 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். 12/2 2 டேபிள் 12 எத்தனை டைம்ஸ், 6 டைம்ஸ். ஸோ 6 - 1 5. இதெல்லாம் இப்படி கொடுத்துட்டாங்கன்னு நான் இப்படி சைடில் உட்காந்து நான் பண்ணிலாம் போட மாட்டேன், அப்படியே எடுத்து நான் போட்டுருவேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியுது, 2ன்னு நான் கொடுத்தா 0 கிடைக்குது, 4ன்னு கொடுத்தா 1ன்னு கிடைக்குது, 6ன்னு கொடுத்தா 2ன்னு கிடைக்குது, 10ன்னு கொடுத்தா 4 கிடைக்குது, 12 கொடுத்தா எனக்கு 5 கிடைக்குது. சரியா? ஏல உள்ள எல்லா நம்பரும் நான் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஆர்டர்ட் பேஸ் பண்ணி காட்டிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேஸ் தானே கேட்குறாங்க. f is equal to 2, 0, 4, 1, 6, 2, 10, 4 and 12, 5. இது கூட பேரா போட்டு நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டேபிள்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எக்ஸ், இங்க எடுத்துக்கிறது எல்லாமே எக்ஸ். ஓகே, செகண்ட்ல நமக்கு கிடைச்ச வேல்யூல என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் பண்ணி கிடைச்சது தானே. நம்ம சொல்லுவோமே ஒய் அப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த கான்செப்ட் தான். மேலே கிடைச்ச நம்பர் ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பர் எல்லாம் இங்க எழுதிக்கிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் மூலியமா கிடைச்ச நம்பர் எல்லாம் கீழே எழுதிக்கிட்டேன். டேப்லர் காலம்ல போட்டும் காட்டிட்டேன். இப்போ தேர்ட் என்ன கேட்குறாங்க, ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் போடுங்க. போட்டிங்கன்னா ஏல ஃபர்ஸ்ட் என்ன நம்பர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, 2, 4, 6, 10, 12 அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பியில் என்ன நம்பர் கொடுத்தாங்க, 0, 1, 2, 4, 5, 9 அப்படியே எழுதிட்டேன். எழுதி நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா இந்த ஆர்டர் பேஸ், அது கூட தான் நான் மேட்சே பண்ண முடியும். 2னா 0 வந்துச்சு, 4னா 1 வந்துச்சு, 6னா 2 வந்துச்சுன்றதுக்கேற்ற நான் இங்கே மேட்ச் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ என்னோட ஆரோ டயக்ராமும் கம்ப்ளீட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, கிராஃப் கேட்குறாங்க. கிராஃப் எப்படி, அப்படியே நம்மளோட கிராஃப் ஷீட்ல போடுவோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான். கிராஃப் ஷீட் போட்டு இங்கே வந்து 2 2 இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ஐ மீன் இந்த எக்ஸ் வேல்யூலாம் பாருங்க 2 2 இருக்கா, 2 டேபிள் வர மாதிரி இருக்கா. ஸோ அதனால நான் எல்லாமே 2, 4, 6, 8 2 டேபிளில் நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm is equal to 2 யூனிட். இந்த ஒய்ல வரது எல்லாமே சின்ன சின்ன நம்பர் தான், 1 2 3 4 தான். ஸோ அதப்போ எதுவுமே பண்ணாமல் 1 2 3 4 அப்படின்ற ஒரு லைன்லேயே நான் எடுத்துக்கிட்டேன். ஒய் ஆக்சிஸ் is equal to 1 யூனிட். இப்போ கரெக்டா மார்க் பண்ண போறேன். 2க்கு 0, 2க்கு 0னா என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் 2, ஒய் ஆக்சிஸ் 0னா ஒரே லைன் தான். அப்போ இந்த இடத்துல 2க்கு 0ன்றது வந்துச்சு, மார்க் பண்ணிட்டேன். 4க்கு 1, 4க்கு 1 இந்த இடத்துல வருதா, ஸோ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 6க்கு 2, 6க்கு 2 இந்த இடத்துல வருதா, மார்க் பண்ணிட்டேன். 10க்கு 4, 10க்கு 4 இந்த இடத்துல வருதா, மார்க் பண்ணி எழுதிக்கிட்டேன். 12க்கு 5, 12க்கு இந்த இடத்துல வருதா, மார்க் பண்ணி எழுதிக்கிட்டேன். எழுதின உடனே இது அப்படியே நான் லைன் போட்டேன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். போர்டில் கிராஸாக இருக்குது, நீங்கள் நோட்டில் போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். அவ்வளோதான். இந்த சம் மாதிரி பொறுத்த வரையில் கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணி பேர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்டெப் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அவங்க கேட்டதுக்கு ஏற்ப பேர்ஸு, டேபிள், டயக்ராமு, கிராஃபு அந்த மாதிரி நம்ம போட்டு காட்டா சம் சால்வ். தேங்க்யூ.